64 கணபதி திருவிடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, ருத்ராட்ச மணியோட மகிமைகளை பார்ப்போம். நம்ம இப்போ ருத்ராட்ச மாடை இருக்கு, அந்த மாடையை நம்ம அணிஞ்சிட்டு நம்ம டெய்லியும் நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ருத்ராட்ச மாலையை நம்ம அணிஞ்சிட்டு நம்ம நீராடுறப்ப என்ன புண்ணியம் கிடைக்குன்னா, நம்ம கங்கையில குளித்ததுக்கு உண்டான புண்ணியம் கிடைக்குது. 7 ஜென்மங்களை செஞ்சா பாவம் நீங்குது. அதை விட புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தையும் குடித்த பலன் கிடைக்குது. உடல் ஆரோக்கியம் தருது. பலவிதமான நோய்கள் பலவிதமான நோய்கள் நீங்குது. நம்மளுக்கு உண்டான காரிய தடைகள் எல்லாமே விலகுது. இது போன்ற அற்புதங்கள் இருக்கு. இந்த ருத்ராட்ச குளியல் டெய்லியும் நம்ம இந்த ருத்ராட்சி மாலையை போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு வர்றதுனால எவ்வளோ மகிமை இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஜபங்கள் செய்யற ருத்ராட்சி போட்டு குளிக்க வேண்டாம். தனியா இது போன்று குளிக்கிறதுக்குன்னு ஒரு ருத்ராட்சி 108 போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தனியா. அந்த மாலையை எடுத்து டெய்லியும் நீங்க குளிக்க போறப்ப போட்டுக்கிட்டு போய் குளிச்சுக்கிட்டு மறுபடியும் கழட்டி வச்சிருங்க. ஜபம் போடுற மாலையை, ஜபம் உருவேத்தின மாலைகள்ல இது போன்ற குளிக்காதீங்க. ஏன்னா நம்ம அந்த ஜப மாலையில பல லட்சம் கோடி ஏற்றி வச்சிருப்போம். அந்த உருக்கள் எல்லாமே நீராடனமா போயிடும். நம்ம குருநாதர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற நிறைய சூட்சமங்கள் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க வழிபாடு செய்யக்குள்ள உங்களுக்கு அற்புத பலன் தரும். ஏன்னா ருத்ராட்சியில நம்ம நீராடனமா நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் நம்மளோட சகல விதமான தடைகளை நீக்கி நம்ம வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசிய முறை இது. இது எல்லோரும் இதை பயன்படுத்தணும். அடுத்தது இப்ப ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு 6 முக ருத்ராட்சமும் 9 முக ருத்ராட்சங்களை இம்மணிகளை பிரேஸ்லெட்டா அவங்க கையில அணிஞ்சுக்கிட்டாங்களா, இவங்களுக்கு உண்டான ரத்த அழுத்தம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்குங்க. என்னன்னா, 6 முகம் 9 முக ருத்ராட்ச மணிகளை இவங்களோட மணிக்கட்டுகள்ல கீழே நம்ம பிரேஸ்லெட் கையில போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கம்மியாகுது. இதோட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும்னா, இந்த ருத்ராட்சியை ஒரு 5 முக ருத்ராட்சி எடுத்து இந்த ருத்ராட்சியை அப்படியே கல்லில் தேய்ச்சி உங்களோட இமைகள்ல, உங்களோட கண்களில் படாதவாறு உங்களோட இமைகள்ல அப்படியே லைட்டா தேய்ச்சிட்டிங்களா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருநாதர்கள் ஒரு வைத்திய முறையில குறிப்பிட்டிருக்காங்க. அதே போன்று நம்ம கண்கட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்கட்டிக்கு கண்ணில் ஒரு சில பேத்துக்கு இந்த ஹீட்னால அந்த கொப்பளங்கள் வரும். அந்த கண்கட்டி நீக்கிறதுக்கு இது போன்ற ஒரு 5 முக ருத்ராட்சி அப்படியே எடுத்து கல்லில் உறைஞ்சி அதை கரெக்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கண்கட்டி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோமா, அந்த கண்கட்டி படிப்படியாக அப்படியே குறைஞ்சி அந்த இடத்துல அந்த கண்கட்டி இல்லாமல் கண்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருநாதர்கள் சித்தர்கள் வழிகாட்டுதல் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, மாத்திரை எடுத்திருக்கவங்க கண்டிப்பா அந்த மாத்திரை தொடர்ந்துகிட்டே இருக்கலாம். இது போன்ற இந்த ருத்ராட்ச தீர்த்தத்தை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. என்னன்னா, நம்ம சர்க்கரை கட்டுப்படுறதுக்கு, சர்க்கரையோட அளவு குறைக்கிறதுக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ருத்ராட்ச சூர்ணம் கூட விற்கிது, இதை எடுத்துக்கலாம். மாத்திரைக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 மணி நேரம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, எப்போ வேணாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அதே போன்று நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ருத்ராட்சத்தை நல்லா கழுவிட்டு ஒரு இதில் போட்டு வச்சிடணும். என்னன்னா, தீர்த்தத்தில் போட்டுருங்க. ஒரு செம்பு பாத்திர தீர்த்தத்தில் போட்டு அதில் 4-5 ருத்ராட்சம் போட்டு கொஞ்சம் தீர்த்தம் விட்டு அதில் நம்ம கருந்துளசியோட அதோட தலைகளை பறித்து உள்ளார போட்டு கூட அப்படியே வச்சிருங்க. வச்சிருந்து போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு
அதை நீங்க குடிக்கக்குள்ள, உங்களுக்கு வெறும் வயிற்றுல குடிக்கக்குள்ள உங்களுக்கு உண்டான அந்த சுகர் கண்ட்ரோல் படும் அப்படின்ட்டு நம்ம குருநாதர் சித்தர்கள் வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க. இந்த ருத்ராட்சை அந்த தீர்த்தம் மகாசக்தி பெற்றது. நம்ம ரெகுலரா இந்த ருத்ராட்சத்துல நம்ம குடிக்கிற தீர்த்தங்கள்லயே, நம்ம குடிக்கிற தண்ணியிலேயே இந்த ருத்ராட்சத்தை நம்ம போட்டு அந்த தீர்த்தத்தை டெய்லி நம்ம குடிச்சிட்டே வரக்குள்ள மிகப்பெரிய ஒரு வல்லமை நம்ம உடம்புக்கு கிடைக்கும், சக்தி கிடைக்கும். நிறைய ஜீரண கோளாறு, அஜீரண இது போன்ற நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனை நீங்கி நம்ம மனதுக்கு மகாசக்தி கிடைக்கும். ஏன்னா ருத்ராட்சியில எண்ணிலடங்காத சக்திகள் நிறைந்தது. மருத்துவ குணங்கள் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, மந்திர சக்திகள் எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கூடிய பவர் இருக்கு. எம்பெருமான் சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு. இது போன்ற மகிமைகள் நிறைந்த அற்புதமான இந்த ருத்ராட்சைகளை அணிஞ்சு நம்ம எல்லோரும் பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.